Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 13 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. இதில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல 14 இடங்கள்ல காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக அவர் சென்னையில இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய அவருடைய வீடு மற்றும் அதே போன்று திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்கள்ல 14 இடங்கள்ல ஏவா வேலுக்கு தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை எதற்காக என அதுல பதிவு செய்யப்பட்டிருக்க லஞ்ச ஒழிப்புத்துறையினா பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த முதல் தகவல் அறிக்கையில ஏவா வேலு மற்றும் ஒப்பந்ததாரர் உட்பட அதிகாரிகள் என 11 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழக நெடுஞ்சாலைத்துறையில சாலைகள் அமைக்காமலேயே அமைத்ததாக கூறி பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார்ல தான் இந்த 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அறப்போர் இயக்கம் அமைப்பினோட ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் 4 பக்கங்கள் கொண்ட புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதுல மார்ச் 2022 கரூர் மற்றும் பிற பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கூட்டு சேர்ந்து பணிகள் ஏதும் மேற்கொள்ளாமலேயே பொது பணத்தை சுருட்டியதாக அதுல குறிப்பிட்டிருந்தார். திருப்பூர் கட்டுமான மற்றும் பராமரிப்பு வட்டத்துல கரூர் உட்கோட்ட சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக சங்கரானந்த் இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் இதுல எந்த ஒரு சாலையும் அமைக்கப்படாத நிலையில 2022 தேதிகள்ல மற்றும் 3.23 கோடி நிதி முறைகேடாக விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த முறைகேடு தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணையின் அடிப்படையில கரூரை சேர்ந்த கோட்ட பொறியாளர் சத்யபாமா, உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன் உட்பட 4 அதிகாரிகளும், அதே போன்று ஈரோடு மற்றும் கிராமப்புற சாலைகள் பிரிவை சேர்ந்த கோட்ட பொறியாளர் நித்திலன் உட்பட 5 அதிகாரிகளும் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தன. முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்ததும் குற்றத்திற்கான ஆதாரங்களை அளிக்கும் நோக்கில காவல்துறையின் பாதுகாப்போடு இரவோடு இரவாக அவசரமாக சாலை அமைக்க அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் கூட்டு சேர்ந்து முயன்றதாகவும் அந்த புகார்ல குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. அறப்போர் இயக்கத்தினோட இந்த புகாரை தொடர்ந்து தான் கடந்த 2026ஆம் ஆண்டு அனுமதி வழங்கியது. இதனை தொடர்ந்து தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிகாரப்பூர்வமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களான அரசு அதிகாரிகள் உட்பட 11 நபர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டு மொத்தம் மோசடி உள்ளிட்ட 6 பிரிவுகள் கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து முன்னாள் திமுக அமைச்சர் இவர்தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நிலையில திமுக காலகட்டத்துல இதனால அவருடைய தொடர்புடைய இடங்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மொத்தம் 14 இடங்கள்ல இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மொத்தம் 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனையானது நீடித்து வரக்கூடிய நிலையில சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்கள் குறித்த விவரங்கள் தெரிய வரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.